ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கறி தோசை எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கறி தோசை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கறி தோசை செய்கிறதுக்கான கறி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நட்சத்திர சோம்பு 1 ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா கீற்று நறுக்கிட்டு இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நல்லா கனிஞ்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இதில் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ணி நல்லா கலக்கி ஊற்றியிருக்கேன். அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். இப்போது மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் கறி எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக நீங்கள் சதை பீஸாக ஆட் பண்ணிக்கணும். எலும்பு பீஸ் ஆட் பண்ண வேணாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கறி வேக விடலாம். 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஒரு பீஸை நீங்கள் தனியாக எடுத்து அதை நீங்கள் நல்லா அமர்த்தி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்போது நம்மளுடைய கறி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம கறி தோசை செய்கிறதுக்கான கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம போய் தோசை சுடலாம். இப்போது தோசைக்கல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா நெய் உங்களோட விருப்பம் தான். அடுத்து நம்ம தோசை எப்போது சுடுற மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம தோசை ஊற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டையும் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கறி தோசை மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடியில் இருக்க தோசை மட்டும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் கறியும் வந்து தோசையும் வந்து நல்லா மெர்ஜாகி வராது. அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது சுற்றி வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போடும்போது ரொம்ப கவனமாக திருப்பி போடுங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால மேலே இருக்க கறிலாம் தெரிக்கும் உங்கள் மேலே. அதனால் பார்த்து நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போது நம்மளுடைய கறி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க நம்மளுடைய கறி தோசை. ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா திக்காக ஊத்தப்பம் மாதிரியும் தோசை சுட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தின்னா சுட்டதாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தின்னா நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் போல் அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கு பீஸா மாதிரி இருந்ததுனால நான் பீஸா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம முட்டை, வெங்காயம், நம்ம செஞ்சு வச்ச கறி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண பாருங்கள். அது நல்லா தோசையோட நல்லா மெர்ஜாகி இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். கறி கூட உங்களுக்கு வந்து தோசையில் பார்க்கும்போது தெரியாது, சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நம்ம பொடி பொடியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய். See you on next video.